இப்ப நீ உன் வாயால என்ன சொன்ன? மாப்பிள்ள ரொம்ப பொறுமையா இருக்காரு, இதே இடத்துல வேற யாராவது இருந்தா ஓங்கி பலார்னு கன்னத்துல அடிச்சிருப்பாருன்னு சொன்னல. இதுல இருந்து மாப்பிள்ள எவ்வளவு தங்கமானவர்னு புரியுது இல்ல? மாப்பிளைய பத்தி நம்ம எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் என் பேத்தி இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கா. ரோகிணி வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் மாப்பிள்ள பாஸ் ஆகிட்டு வராரு. எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். பாஸ் ஆகுறேனா? கதையில என்ன இப்படி ஒரு ட்விஸ்டா இருக்கு? அப்படின்னா இப்ப இங்க நடந்த தலகாணி கலவரம் எல்லாமே டிராமாவா? நீங்க நீங்க பேசிட்டு இருக்கிறது கூட நாடகம் தானா? கதிரு, உங்க அப்பனை முதல்ல வெளியே கூட்டு போறியா? இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? மாப்பிள்ள, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே என் பேத்தி உங்களுக்கு வச்ச டெஸ்ட். இல்லங்க, உங்க பேத்தி மரியாதை இல்லாம பேசுறா, சண்டை போடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பொறுமையா இருக்க முடியாது. அதுவே டெஸ்ட் தான். இது பாரு சித்து, நீ நினைக்கிற மாதிரி இது டெஸ்ட் எல்லாம் இல்ல. நான் நிஜமாவே சொல்றேன், எனக்கு இவனை பிடிக்கல. இந்த மாதிரி குடிகாரனை கட்டிக்கிட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதைத்தாங்க நானும் கேக்குறேன். இப்படி சந்தேகப்பட்டு பெத்த அப்பங்கிட்டே சரக்கு வாங்கி கொடுத்து குடிக்க வைக்கிற ஒரு பொண்ணு கூட எப்படிங்க வாழ முடியும்? எனக்கு இந்த பொண்ணு வேணாங்க. நீங்க டெஸ்ட் வைக்க சொன்னீங்க, நான் வச்சேன். அதுல இவன் ஃபெயில் ஆயிட்டான். எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிறது மட்டும்தான் உன் வேலை. நீ பாஸா பெயிலான்னு சொல்ல வேண்டியது நாங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டெஸ்ட் வச்சதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க.